சவுலின் தொடக்ககால வேட்டை கிபி 30 முதல் 33 ஆண்டுகால பகுதி. இயேசுவின் மறைவுக்குப் பின் யூத மதத்தின் அடித்தளத்திலேயே இயேசு இயக்கம் எனும் ஒரு புதிய புரட்சிகரமான சீர்திருத்த கிளை முளைவிட்டது. பாரம்பரிய யூத சட்டங்களின் பாதுகாவலனாக தன்னை காட்டிக்கொண்ட சவுல் இந்த மாற்றத்தை ஒரு பெரும் அச்சுறுத்தலாக கருதினார். உண்மையில் அவர் ஒரு சட்ட காவலர் அல்ல, மாறாக அரசின் அதிகாரப்பூர்வ ஆதரவு பெற்ற ஒரு மத வன்முறையாளர். சவுலின் துன்புறுத்தல் வெறும் வீதியோடு நின்று விடவில்லை. அவர் இயேசுவின் விசுவாசிகளின் வீடுகளுக்குள் புகுந்து பெண்கள் என்றும் பாராமல் அவர்களை இழுத்துச் சென்று சிறையில் அடைத்தார். இது ஒரு திட்டமிட்ட மத சுத்திகரிப்பு நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. மரணத்தின் சாட்சி. முதல் தியாகியான ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்பட்டபோது அந்த இரத்தவெறியாட்டத்தை ரசித்து பார்த்ததுடன் கொலையாளிகளின் உடைகளை காவல் காத்து அந்த படுகொலைக்கு தார்மீக அங்கீகாரம் அளித்தார். பலரின் மரண தண்டனைக்கு தனது வாக்கை அளித்து அவர்களின் உயிரை பறிப்பதில் குறியாக இருந்தார். ஆன்மீக சிதைப்பு. செபக்கூடங்களில் இயேசுவை பின்பற்றிய சீடர்களை உடல் ரீதியாக தண்டித்தது மட்டுமன்றி அவர்கள் தங்கள் நம்பிக்கையிலிருந்து விலகி இயேசுவை நிந்திக்க அவர்களை கட்டாயப்படுத்தி மனரீதியாகவும் சிதைத்தார். எருசலேமின் எல்லைகளை தாண்டி அந்நிய தேசங்களுக்கும் சென்று சீடர்களை சங்கிலியால் பிணைத்துக் கொண்டு வர துணிந்தது அவரது அடங்காத அதிகார பசியையும் வன்முறை வெறியையும் பறைசாற்றுகிறது. கிபி 33 ஆண்டுகால பகுதி. தமஸ்கு பயணம். இயேசுவின் சீடர்களை கைது செய்யும் உத்தரவுடன் தமஸ்கு நோக்கிய பயணத்தில் பவுலின் மனமாற்றம் குறித்த விவிலிய பதிவுகள் திருத்தூதர் பணிகள் 9 மற்றும் 22 மற்றும் 26 வசனங்களில் ஒரு நம்பகமான வரலாற்று ஆவணமாக இருப்பதற்கு பதிலாக தர்க்கரீதியான முரண்பாடுகள் நிறைந்த ஒன்றாகவே காணப்படுகின்றன. குறிப்பாக அந்த ஒளி மற்றும் சத்தம் சார்ந்த நிகழ்வுகளிலுள்ள மாற்றங்கள் பின்வருமாறு விவாதிக்கப்படுகின்றன. ஒரே நூலில் ஒரே ஆசிரியரான லூக்காவினால் எழுதப்பட்ட இந்த 3 பதிவுகளிலும் உள்ள இத்தகைய முரண்பாடுகள் பவுலின் மனமாற்றம் என்பது ஒரு புறநிலை உண்மையை விட பவுல் தனது அதிகாரத்தை நிலைநாட்ட பயன்படுத்திய ஒரு புனைக்கப்பட்ட கதையாக இருக்குமோ என்ற சந்தேகத்தை வலுவாக்குகிறது. முதலாவது கேள்வி சத்தம் கேட்டதா இல்லையா? அதிகாரம் 9:7 பவுல் உடன் வந்தவர்கள் சத்தத்தை கேட்டார்கள், ஆனால் யாரையும் பார்க்கவில்லை என கூறப்பட்டுள்ளது. ஆனால் அதிகாரம் 22:7 பவுல் பேசும்போது ஒளியைக் கண்டார்கள், ஆனால் சத்தத்தை கேட்கவில்லை என நேர்மாறாக குறிப்பிடுகிறார். இது ஒரு நேரடி முரண்பாடு. இரண்டாவது கேள்வி யார் கீழே விழுந்தது? அதிகாரம் 9:4 மற்றும் 22:7 ஆகிய இடங்களில் பவுல் மட்டும் தரையில் விழுந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதிகாரம் 26:14 நாங்கள் அனைவரும் தரையில் விழுந்தோம் என ஒரு கூட்டு நிகழ்வாக இது மாற்றப்பட்டுள்ளது. மூன்றாவது கேள்வி இயேசுவின் உரையாடல். முதல் 2 பதிவுகளில் இயேசு சுருக்கமாக பேசுகிறார், ஆனால் அதிகாரம் 26 இயேசு ஒரு நீண்ட உரையை ஆற்றுவதோடு முள்ளின் மேல் உதைப்பது உனக்கு கடினம் என்ற ஒரு கிரேக்க பழமொழியையும் பயன்படுத்துகிறார். இது அந்த நிகழ்வின் உண்மைத்தன்மையை விட பிற்கால மெழுகூட்டலையே காட்டுகிறது. ஆய்வாளர்களின் கூற்றுப்படி இந்த முரண்பாடுகள் இது ஒரு வரலாற்று உண்மை அல்ல, மாறாக பவுலின் அதிகாரத்தை நியாயப்படுத்த புனைக்கப்பட்ட ஒரு இலக்கிய கற்பனையே என்பதையே காட்டுகின்றன. 3 நாள் இருள். அப்போஸ்தலர் அத்தியாயம் 9 வசனம் 8-9 அவன் 3 நாள் பார்வையில்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான் என்றுள்ளது. பவுல் 3 நாட்கள் பார்வையில்லாதவனாக இருந்ததாக கூறப்படுவது ஒரு மனிதன் தனது பழைய வன்முறை அடையாளத்தை அழித்துவிட்டு புதிய அவதாரம் எடுக்க தேவைப்படும் ஒரு உளவியல் மாற்ற காலம். இது ஒரு தந்திர இடைவேளை. பழைய சவுல் இறந்துவிட்டான் என்பதை உலகுக்கு சொல்ல உருவாக்கப்பட்ட ஒரு நாடகீய மௌனம். பேதுரு, யோவான் போன்ற இயேசுவின் நேரடி சீடர்களிடம் சென்று இயேசுவின் செய்திகளை பயிலாத பவுல் எனக்கு நேரடி விண்ணகம் அழைப்பு வந்தது என்று உரிமை கொண்டார். இதன் மூலம் பூமியிலுள்ள மனிதர்களை விட இயேசுவால் பயிற்றுவிக்கப்பட்ட நேரடி சீடர்களை விட தனக்கு மேலிருந்து அதிகாரம் வழங்கப்பட்டதாக ஒரு பிம்பத்தை உருவாக்கினார். இது மற்ற சீடர்களின் அதிகாரத்தை ஓரங்கட்ட பவுல் செய்த மிகச்சிறந்த அரசியல் நகர்வு. ஒரு தீவிர எதிரியான சவுலை மக்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டால் சந்தேகம் எழும். எனவே ஏற்கனவே இயக்கத்தில் மரியாதைக்குரியவராக இருந்த அனனியா என்ற நபரைக் கொண்டு அவருக்கு புனிதம் வழங்கப்பட்டது. ஆய்வாளர்களின் பார்வையில் அனனியா என்பவர் பவுலின் கரங்களில் படிந்திருந்த இரத்தக்கரையை கழுவி அவரை ஒரு புதிய மனிதராக சந்தைக்கு அறிமுகப்படுத்த உருவாக்கப்பட்ட ஒரு இலக்கிய கதாபாத்திரம் அல்லது ஒரு அரசியல் சாட்சி. சவுல் பவுலாக மாறியது ஒரு ஆன்மீக மாற்றமல்ல, அது ஒரு இயக்கத்தின் திசையை மாற்றிய சித்தாந்த ஆக்கிரமிப்பு. ஒரு இயக்கத்தை வெளியிலிருந்து அழிக்க முடியாது என்று தெரிந்தபோது அதற்குள் புகுந்து அதன் தலைமையை ஏற்று அதன் அடிப்படை தத்துவங்களையே மாற்றிவிடுவது ஒரு பழைய தந்திரம். பவுல் அதைத்தான் செய்தார். இயேசுவின் யூத புரட்சியை ஒரு ரோமானிய நிறுவனமாக மாற்றிவிட்டார். அரேபிய பயணம் குறித்து கருத்துகள்.
பவுல் காட்டும் மனமாற்றம் உண்மையானது என்றால், இயேசுவின் சீடராக தன்னை அறிவித்துக் கொண்ட பவுல் முதலில் செய்ய வேண்டியது என்ன? எருசலேம் சென்று பேதுருவிடம் இயேசுவின் உண்மையான போதனைகளை பெறுவதுதானே? இயேசுவின் நேரடி சாட்சிகளிடம் கல்வி கற்காமல் அதை தவிர்த்து அவர் தனித்து இயங்கியது அவர் இயக்கத்தின் மைய புள்ளியை சிதைக்க வந்தவரையே காட்டுகிறது. மாறாக பவுல் இடமடியாக அரேபியாவின் நாபட்டேன் பேரரசுக்குள் மறைந்தார். இது ஒரு மாணவராக சேருவதை தவிர்த்து தன்னை ஒரு சுயந்திர தலைவராக தகுதிப்படுத்திக் கொள்ள அவர் மேற்கொண்ட தந்திர தலைமறைவு. அவர் இயேசுவின் சீடர்களிடம் கற்கவில்லை, மாறாக பேதுருவையும் இயேசுவையும் தனது சொந்த மத திட்டங்களுக்கு ஒரு கருவியாக மட்டுமே பயன்படுத்திக் கொண்டார். பவுலின் இந்த அரேபிய பயணம் என்பது ஒரு ஆன்மீக தேடல் அல்ல, அது ஒரு புதிய மத சித்தாந்தத்தை உருவாக்குவதற்கான இரகசிய ஆய்வகம். அங்கு அவர் கழித்த 3 ஆண்டுகள் பற்றி விவிலியம் மௌனம் காட்டுகிறது. ஆனால் ஒரு வரலாற்று ஆய்வாளரின் பார்வையில் இது பவுல் தனது சொந்த சுவிசேஷத்தை வடிவமைத்துக் கொண்ட காலம். எருசலேம் அப்போஸ்தலர்களின் கட்டுப்பாட்டுக்குள் வராமல் ஒரு புதிய சித்தாந்தத்தை உருவாக்கவே அவர் இந்த தனிமையை பயன்படுத்தினார். பேதுருவும் யாக்கோபும் கீழ் ஒரு மாணவராக இருந்தால் அவர்கள் இயேசுவின் நேரடி போதனைகள் குறித்து சொல்லும் உண்மைகளுக்கு பவுல் கட்டுப்பட வேண்டியிருக்கும். அதை தவிர்க்கவே அவர் அங்கு செல்லவில்லை. நான் மனிதரிடம் இதை கற்கவில்லை, நேரடி இறைவனிடமிருந்தே பெற்றேன் என்று பின்னாளில் அவர் வாதிடுவதற்கு இந்த சுயமாக செதுக்கப்பட்ட தனிமைதான் அவருக்கு ஒரு போலி சட்ட லலிதம் அங்கீகாரத்தை வழங்கியது. அரேபியாவுக்கு சென்றது ஒரு வன்முறை வேட்டைக்காரனாக இருந்தது, ஆனால் திரும்பி வந்தது ஒரு தந்திரமிக்க சமய தத்துவவாதியாக. அந்த 3 ஆண்டுகள்தான் இயேசுவின் இயக்கத்தை ஒட்டுமொத்தமாக சிதைத்து அதை பவுலின் கிறிஸ்தவமாக மாற்றியது. எருசலேம் சீடர்களை சந்திக்கும் முன்னே அவர்களை விட வலிமையான ஒரு புனைவை அவர் தயார் செய்து வைத்திருந்தார். கலாத்தியர் 1:17 பவுல் தனது கடிதத்தில், நான் எருசலேமுக்கு செல்லவில்லை, அப்போஸ்தலர்களை சந்திக்கவில்லை என்று அழுத்தமாக கூறுவது இயேசுவின் நேரடி சீடர்களை அவர் ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை என்பதை காட்டுகிறது. மற்றவர்களிடம் பாடம் கேட்டு தனது அறிவை குறைத்துக் கொள்ளவோ அல்லது அவர்களுக்கு கீழே ஒரு மாணவராக இருக்கவோ அவர் விரும்பவில்லை என்பதை அவரது உடனடி அரேபிய பயணம் நிரூபிக்கிறது. எருசலேம் சீடர்கள் இயேசுவை ஒரு யூத மெசியாவாக மட்டுமே பார்த்தார்கள், ஆனால் பவுல்தான் அவரை ரோமானிய பேரரசுக்கு ஏற்ற ஒரு உலகளாவிய கடவுளாக மாற்ற திட்டமிட்டார். இந்த மாபெரும் சித்தாந்த மாற்றத்திற்கு தேவையான தனிமையும் திட்டமிடலும் அவருக்கு அரேபியாவில் கிடைத்தது. அங்கு அவர் தனது வன்முறை பின்னணியை மறைத்துக்கொண்டு ஒரு புதிய புனித பிம்பத்தை தானாகவே வடிவமைத்துக் கொண்டார். பவுல் எருசலேமுக்கு சென்றிருந்தால் அவர் ஒரு சீடராக இருந்திருப்பார், ஆனால் அரேபியாவுக்கு சென்றதால் அவர் ஒரு தலைவராக மாறினார். அவர் மனிதரிடம் ஆலோசனை கேட்கவில்லை, ஏனென்றால் அவரே ஒரு புதிய கடவுளையும் அதற்கான கதையையும் உருவாக்கிக் கொண்டிருந்தார். சுமார் 3 ஆண்டுகள் கழித்துத்தான் அவர் எருசலேமுக்கு சென்றார். பேதுருவுடன் அவர் தங்கியிருந்த அந்த 15 நாட்கள் பாடம் கேட்க அல்ல, மாறாக எருசலேம் தலைமை எவ்வளவு பலவீனமாக இருக்கிறது மற்றும் அவர்களிடம் என்னென்ன தகவல்கள் உள்ளன என்பதை அறிந்து கொள்ள அவர் நடத்திய ஒரு உளவு சந்திப்பாகவே பார்க்கப்படுகிறது. புற ஜனங்களின் தூதர். இந்த புற ஜனங்களின் தூதர் எனும் அப்போஸ்தலர் டு த ஜென்டைல்ஸ் எனும் பட்டம் ஒரு மத நிறுவனத்தை கைப்பற்றுவதற்கான மிகச்சிறந்த சுய அங்கீகார உத்தி. இயேசுவுடன் வாழ்ந்த, அவரோடு உண்ட, உறங்கிய 12 சீடர்களுக்கு இல்லாத ஒரு தனித்துவமான தகுதியை பவுல் தனக்குத்தானே உருவாக்கிக் கொண்டார். நீங்கள் யூதர்களுக்கு தூதர்கள், நான் உலகுக்கே புறஜனங்களின் தூதர் என்று ஒரு பிரிவினை கோட்டை அவரே வரைந்தார். விவிலியத்தின் எந்த இடத்திலும் இயேசுவின் நேரடி சீடர்கள் பவுலுக்கு இந்த பட்டத்தை வழங்கவில்லை. கலாத்தியர் நிருபத்தில் பவுல் இதை தனக்குத்தானே வழங்கிக் கொண்ட சான்றிதழாகவே முன்வைக்கிறார். பவுல் இயேசுவின் சீடராக இருக்க விரும்பவில்லை, அவர் ஒரு இணை தலைவராகவே மாற விரும்பினார். அதற்கான கருவிதான் இந்த புறவினத்தாரின் தூதர் எனும் பட்டம். பேதுருவும் மற்றவரும் இயேசுவின் போதனைகளை நேரடியாக கேட்டவர்கள். அவர்களை மிஞ்ச வேண்டுமென்றால் அவர்களுக்கு தெரியாத ஒரு புதிய சந்தையை, அதாவது நியூ ஜென்டைல்ஸ் மார்க்கெட்டை பவுல் கையில் எடுக்க வேண்டியிருந்தது. உங்களுக்கு எருசலேம், எனக்கு மீதி உலகம் என்று அவர் அதிகாரத்தை பிரித்ததன் மூலம் எருசலேம் சீடர்களின் கட்டுப்பாட்டிலிருந்து தந்திரமாக தப்பினார். ஒரு நிறுவனத்தின் கிளை மேலாளராக சேர்வதை விட அந்த நிறுவனத்தின் ஒரு புதிய பிரிவை தொடங்கி அதற்கு தானே தலைவராக மாறுவது போன்றது பவுலின் இந்த செயல். பவுல் இயேசுவின் சீடர்களிடம் அனுமதி கேட்கவில்லை, மாறாக தனக்கு நேரடி விண்ணக தொடர்பு இருப்பதாக கூறி அவர்களின் அதிகாரத்தையே ரத்து செய்தார். அவர் வழங்கிக் கொண்ட அந்த சான்றிதழ் எருசலேம் சீடர்களின் வாயை அடைக்க அவர் பயன்படுத்திய அறிவியல் ஆயுதமாக கருதப்படுகிறது. 3 வருடங்கள் கழித்துத்தான் அவர் எருசலேமுக்கு சென்றார். பேதுருவுடன் அவர் தங்கியிருந்த அந்த 15 நாட்கள் பாடம் கேட்க அல்ல, மாறாக எருசலேம் தலைமை எவ்வளவு பலவீனமாக இருக்கிறது மற்றும் அவர்களிடம் என்னென்ன தகவல்கள் உள்ளன என்பதை அறிந்து கொள்ள அவர் நடத்திய ஒரு உளவு சந்திப்பாகவே பார்க்கப்படுகிறது. முதல் பயணத்தின் தன்மைகள்.
பவுலின் முதல் பயணம் என்பது ஒரு ஆன்மீக சுற்றுப்பயணம் என்பதை விட ஒரு தந்திரமான பிரசார செயல்பாடு என்று பல ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். முதல் பயணத்தின் போது ஒரு தந்திர பிரசாரகராக பவுல் செயல்பட்ட போதும் அவர் முழுமையான கட்டுப்பாட்டை கொண்டிருக்கவில்லை. பர்னபா என்பவர் எருசலேம் சபையில் மிகுந்த செல்வாக்கு மற்றும் சொத்துக்களை கொண்ட மூத்த தலைவர். பவுல் ஒரு காலத்தில் சபையை துன்புறுத்தியவர் என்பதால் மற்ற தலைவர்கள் அவரை நம்பத் தயங்கினர். பர்னபா தனது செல்வாக்கை பயன்படுத்தி பவுலை ஒரு தலைவராக சந்தைப்படுத்தினார். யூதர்களால் நிராகரிக்கப்பட்ட கிறிஸ்தவம் ஒரு உலக மதமாக மாறியதின் பின்னணியில் பவுலின் வியூகம் உள்ளது. அவர் பரவல் என்ற இலக்கை முன்வைத்து அமைதியான கிராமங்களை விட சுறுசுறுப்பான ரோமானிய வணிக நகரங்களை மையமாக கொண்டு செயல்பட்டார். பயணத்தின் தொடக்கத்தில் வேதாகமம் பர்னபாவும் பவுலும் என குறிப்பிடும். ஆனால் பயணம் முடிவும் போது அது பவுலும் பர்னபாவும் என மாறும். பர்னபா என்பவர் பவுலை சமுதாயத்தில் அறிமுகப்படுத்திய ஒரு ஏணி. பவுல் அந்த ஏணியை பயன்படுத்தி உச்சிக்கு சென்ற